குழந்தை மருத்துவத்தில் ஃபே டெல் முண்டோவுடைய மாபெரும் சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஃபே டெல் முண்டோ பிலிப்பீன்ஸை சேர்ந்த ஒரு பெண் குழந்தை நல மருத்துவர். இவங்க 1911 நவம்பர் 27 அன்னைக்கு பிலிப்பீன்ஸோடைய மணிலாவில் இருக்கிற இன்ட்ராமியூரோஸில் பிறந்தாங்க. இவங்களுடைய ஃபுல் நேம் ஃபே பிரிமிட்டிவா டெல் முண்டோ ஒய் வில்லனுயைவா. இவங்க 1933ஆம் ஆண்டு அந்த மணிலாவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் த பிலிப்பீன்ஸ் மணிலா காலேஜ் ஆஃப் மெடிசனில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவங்க பீடியாட்ரிக் ஸ்டடிக்காகவும் ட்ரைனிங்காகவும், அதாவது குழந்தை மருத்துவ படிப்பிற்காகவும் பயிற்சிக்காகவும் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு போய் அங்கே இருக்கிற ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்லையும் பாஸ்டன் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்லையும் ஜாயின் பண்ணாங்க. பின்னர் 1936ஆம் ஆண்டு ஃபே டெல் முண்டோ இவங்களுடைய குழந்தை மருத்துவ படிப்பையும் பயிற்சியையும் முடிச்சுட்டு ஒரு பீடியாட்ரிஷியன், அதாவது குழந்தை நல மருத்துவர் ஆனாங்க. அதுக்கப்புறமா அதே பாஸ்டனில் இருக்கிற பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இவங்க ஜாயின் பண்ணி பாக்டீரியாலஜியில் மாஸ்டர்ஸ் டிகிரியை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரானது தொடங்கியது. அந்த போர் தொடங்கிய அடுத்த ஆண்டு, அதாவது 1940ஆம் ஆண்டு பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இருந்து மாஸ்டர்ஸ் இன் பாக்டீரியாலஜியை ஃபே டெல் முண்டோ முடித்தாங்க. பின்னர் மீண்டும் இவங்க பிலிப்பீன்ஸில் இருக்கிற மணிலாவுக்கே திரும்பினாங்க. அங்கு திரும்பினதுக்கப்புறமா இவங்க ஒரு குழந்தை நல மருத்துவராக குழந்தைகளுக்கு சிகிச்சைகளை கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1941ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஜப்பான் பிலிப்பீன்ஸை ஆக்குப்பை பண்ணுறாங்க. ஏன்னா பொதுவாக 2ஆம் உலகப் போரில் ஒரு பக்கம் ஜப்பான், ஜெர்மனி, இட்டாலி போன்ற நாடுகள் இருந்தது, இன்னொரு பக்கம் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் இருந்தது. ஸோ இந்த 2 பிரிவுகளுக்கு இடையில தான் போர் நடந்து வந்தது. அந்த போரின் போது அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்கள் பிலிப்பைன்ஸில் இருந்தது. இந்த பிலிப்பைன்ஸை மட்டும் கைப்பற்றிட்டா அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அப்படின்னு ஜப்பான் கருதினாங்க. ஸோ அந்த இடத்த கைப்பற்றினா அமெரிக்காவினுடைய கடற்படையை, அதுக்கப்புறம் இராணுவத்தை அத்தனையுமே விரட்டி அடிச்சுட்டு அந்த பகுதியையே அப்படியே பெரிய அளவில் டாமினேட் பண்ணலாம் அப்படின்னு ஜப்பான் முடிவு செஞ்சுருந்தாங்க. அதனால தான் பிலிப்பைன்ஸ்குள்ளே அவங்க நுழைஞ்சு அங்கிருந்த அமெரிக்க படைகளை விரட்டி அடித்தாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்த யாரெல்லாம் ஜப்பானியர்களை எதிர்க்கிறாங்களோ, அதாவது ஜப்பான் இராணுவத்தை எதிர்த்து போராடுறாங்களோ அவங்களெல்லாம் சிறை பிடிச்சாங்க. போராடுறாங்க அப்படின்னா போரில் கிடையாது, போர் கிடையாது, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ கருத்தியல் ரீதியாக அவங்களெல்லாம் இவங்க சிறை பிடிச்சாங்க. அப்படி பிலிப்பீன்ஸில் அந்த காலத்துலலாம் அமெரிக்கர்கள் இருந்தாங்க, பிரிட்டனை சேர்ந்தவங்க, கனடாவை சேர்ந்தவங்க, அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க, அவங்கெல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிலிப்பீன்ஸ்லேயே ஜப்பானை எதிர்க்கக்கூடிய சில மக்கள் இருந்தாங்க. ஸோ அப்படி அத்தனை பேரையுமே சேர்த்து அந்த மணிலாவிலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் சாண்டோ டோமஸ் அப்படின்ற ஒரு பெரிய பல்கலைக்கழகம், அங்கே ஒரு இன்டர்மென்ட் கேம்பாக அதை மாற்றி இவங்களை அடைச்சி வச்சிடுறாங்க. ஸோ ஒரு சிறை முகாமாக அதை மாற்றிடுறாங்க. இந்த யூனிவர்சிட்டியானது மிகப்பெரிய வளாகத்தை கொண்டது, அதனால் அங்கே இவங்களை அடைச்சிடுறாங்க. அப்படி அடைக்கும்போது ஃபே டெல் முண்டோவும் அதில் ஒருத்தவங்க. ஸோ இவங்களையும் சிறைப்பிடிச்சு அந்த யூனிவர்சிட்டியில் அடைச்சிடுறாங்க. ஸோ அடைச்சதுக்கப்புறமா அந்த யூனிவர்சிட்டியை சுற்றி முள்வேலிகளையும் போட்டுட்டு ஜப்பானை சேர்ந்த இராணுவ வீரர்கள் அதை பாதுகாக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சாண்டோ டோமஸில் வாழ தொடங்கியிருந்தாங்க போர்க்கைதிகளாக. அப்படி இருக்கும்போது அதில் குழந்தைகளும் நிறைய பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அங்கே இருந்தாங்க. அப்படி அவ்வளோ குழந்தைகள் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்தும் கிடைக்கல. ஏன்னா 2ஆம் உலகப் போர் நடந்து வர்றனால போர் சமயத்தில் பெருசாக உணவு உற்பத்தியும் நடக்கலை. அப்படியே உணவு உற்பத்தி நடந்தால் கூட இப்போ ஜப்பான் இராணுவ வீரர்களினுடைய கட்டுப்பாட்டில் இந்த யூனிவர்சிட்டி இருக்குது, ஒட்டுமொத்த பிலிப்பைன்ஸே இருக்குது. அதனால் சரியான உணவு, தண்ணி, இது மாதிரி அத்தியாவசிய தேவைகள் கூட அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கிடைக்கல. அப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டனால பெண்கள்னால அவங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியல, குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு உட்பட பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. அப்போ ஃபே டெல் முண்டோ ஒரு குழந்தை நல மருத்துவராக இருந்தனால அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டு அந்த யூனிவர்சிட்டியிலேயே, அதாவது ஒத்துக்கிட்டு அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு தெரிவிச்சுட்டு அந்த யூனிவர்சிட்டியிலேயே இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் அதை ஒரு மேக்ஸிப் ஹாஸ்பிஸாக மாற்றினாங்க. மேக்ஸிப் ஹாஸ்பிஸ் அப்படின்னா ஒரு தற்காலிகமாக ஒரு மருத்துவமனை மாதிரி மாற்றினாங்க.
மாற்றிட்டு ஜப்பான் இராணுவ வீரர்கள்கிட்ட அவங்களுக்கு தேவையான மருந்துகளை கேட்டாங்க. ஸோ அது மட்டும் கொடுக்கப்பட்டது. ஸோ அதை ஃபேடல் முண்டோ வந்து பயன்படுத்தி அங்கே வாழக்கூடிய குழந்தைகளுக்கு, அந்த யூனிவர்சிட்டியில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு சிகிச்சை கொடுத்து குழந்தைகளை காப்பாற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதனால குழந்தைகளும் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் இருந்த குழந்தைகளும் வந்து நல்லா வந்து உடல்நலம் தேறி வர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சாண்டா டோமஸில் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு குழந்தை நல மருத்துவராக குழந்தைகளுக்கு எந்த விதமான பெரிய சுயநலமும் இல்லாமல் பொதுநலமாக வந்து செயல்பட்டனால இவங்க வந்து த ஏஞ்சல் ஆஃப் சாண்டா டோமஸ் அப்படின்னு போற்றப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது அந்த யூனிவர்சிட்டியோடைய பேரான சாண்டா டோமஸ், அதனுடைய தேவதை அப்படின்னு இவங்க போற்றப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி மற்றவங்கனால இவங்க அழைக்கப்பட ஆரம்பித்த உடனே இவங்களுக்கு ரொம்ப அது வந்து ஒரு மோட்டிவேட்டான ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு விஷயமா மாறினது. இதனால வாழ்நாள் முழுக்க இந்த குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றதுல இவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு அப்போவே இவங்க முடிவு செஞ்சிடறாங்க. இதுக்கிடையில் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணப்படுறாங்க. ஏன்னா 1945 போரெல்லாம் முடிஞ்சிருது. போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மணிலாவுடைய நார்த் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு பொது மருத்துவமனை, அதனுடைய குழந்தைகள் வார்டில், சில்ட்ரன்ஸ் வார்டில் இவங்க ஒரு பீடியாட்ரிஷியனாக நியமிக்கப்பட்டாங்க. நியமிக்கப்பட்ட பிறகு அங்கே இவங்க பணியாற்றி வந்தாங்க. அப்போ இவங்க வந்து இந்த குழந்தை மருத்துவம் அப்படின்றது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியாக இருக்கணும். அதுக்கு தேவையான இந்த பீடியாட்ரிக்ஸில் ரிசர்ச்சு ட்ரைனிங்லாம் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சாங்க. ஸோ அதுக்காக ஒரு பீடியாட்ரிக் சொசைட்டியை நிறுவனம் அப்படின்னு இவங்க முடிவு செஞ்சாங்க. முடிவு செஞ்சது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இவங்க அதுக்குண்டான முயற்சியிலையும் ஈடுபட்டாங்க. இந்த முயற்சியின் விளைவாக இவங்க கூட இன்னொரு 6 குழந்தை நல மருத்துவர்கள் இணைஞ்சாங்க. பின்னர் 1947ஆம் ஆண்டு அந்த பிலிப்பீன்ஸ் பீடியாட்ரிக் சொசைட்டி ஆனது நிறுவப்பட்டது. அது நிறுவப்படுறதுக்கு உதவியாகவும் மிக முக்கிய காரணமாக இருந்தவங்க ஃபேடல் முண்டோ தான். அதுக்கப்புறம் 1952ஆம் ஆண்டு அந்த ஒரு அந்த பிலிப்பீன்ஸ் பீடியாட்ரிக் சொசைட்டியோடைய ஃபீமேல் பிரசிடெண்ட்டாக இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதாவது ஒரு பெண்ணாக இருந்தே அந்த பிலிப்பீன்ஸ் பீடியாட்ரிக் சொசைட்டியோடைய பிரசிடெண்ட்டாக இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது வந்து அந்த பிலிப்பீன்ஸ் பீடியாட்ரிக் சொசைட்டியோடைய முதல் பெண் தலைவர், அந்த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடெண்ட் இவங்க தான் அப்படின்ற அந்த கௌரவத்தை இவங்களுக்கு கொடுத்தது. அந்த பொறுப்பில் 1955 வரைக்கும் இவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக அந்த பொது மருத்துவமனையிலையும் இவங்க பணிபுரிஞ்சு வந்தாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் அது வந்து மிகப்பெரிய அளவில் ஃபேடல் முண்டோவை கட்டுப்படுத்தினது. எந்த அளவுக்குன்னா இவங்க வந்து குழந்தை மருத்துவ ஆராய்ச்சி வந்து நடக்கணும், அங்கே வந்து ட்ரைனிங்கும் இருக்கணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான நிறைய அந்த குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த பொது மருத்துவமனைக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. ஆனால் அதை எதையுமே அவங்க வந்து பெருசாக ஏற்றுக்கலை. இதனால இவங்க வந்து விரக்தி அடைஞ்சு இவங்களே ஒரு பெரிய மருத்துவமனையை குழந்தைகளுக்காக மட்டும் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த காலத்துலலாம் பிலிப்பீன்ஸை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்குண்டான ஒரு தனி மருத்துவமனை அப்படின்னு இல்லவே இல்லை. ஒரு பொது மருத்துவமனை இருக்கும். அந்த பொது மருத்துவமனையில் தான் குழந்தைகளுக்குண்டான தனி வார்டு ஒன்று இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி குழந்தைகளுக்காகவே வந்து ஒரு தனியான ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிடையாது. குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்குண்டான அவங்களுக்குண்டான மருந்துகள், மாத்திரைகள், அந்த குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்காது. ஸோ அதெல்லாத்தையும் கொண்ட ஒரு பெரிய மருத்துவமனையை இவங்க நிறுவனம் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சு நிதியை திரட்ட முயற்சிச்சாங்க. ஆனால் அந்த நிதி வழங்கப்படலை. இதனால இவங்க ஃபேடல் முண்டோ 1957ஆம் ஆண்டு இவங்களுடைய சொத்து, இவங்களுடைய வீடு எல்லாத்தையுமே விற்று இவங்ககிட்ட என்ன பணம் இருந்ததோ அதை வச்சு மேலும் இவங்க வந்து கடனும் வாங்கினாங்க. ஸோ கடன்லாம் வாங்கி 1957ஆம் ஆண்டு அந்த மணிலாலேயே ஒரு பெரிய சில்ட்ரன்ஸ் மெடிக்கல் சென்டரை இவங்க வந்து உருவாக்கினாங்க. அது சில்ட்ரன்ஸ் மெடிக்கல் சென்டர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு இருந்தது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இவங்க எந்த விதமான சுயநலமும் பாராமல் இவங்களுடைய சொத்து அனைத்தையுமே விற்று அது பத்தாமல் கடன் வாங்கி அந்த சில்ட்ரன்ஸ் மெடிக்கல் சென்டர் ஃபவுண்டேஷனை 1957 இவங்க நிறுவினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஒரு பெண்ணாக இருந்து இந்த சாதனையை பண்ணியிருந்தாங்க.
அதுக்கப்புறமா அங்கே வந்து ப்ராப்பராக பீடியாட்ரிக்ஸ் கேர், அதாவது குழந்தைகளுக்கு உண்டான சிகிச்சைகள் வழங்கப்படும். அதாவது அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அதை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான ஆராய்ச்சிகள் அங்கே வந்து நடக்கும். அதே மாதிரி குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டால் எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் அங்கே ட்ரைனிங்கும் வழங்கப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பாக அதை வந்து இவங்க உருவாக்கினாங்க. இது இன்றைய காலகட்டத்தில் டாக்டர் ஃபே டெல் முண்டோ சில்ட்ரன்ஸ் மெடிக்கல் சென்டர் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதை நிறுவி மேலும் அந்த ஹாஸ்பிட்டலுடைய அந்த பில்டிங்குடைய 2nd ஃப்ளோரில் இவங்க வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க தனியாக போய் வீடெல்லாம் எடுத்து தங்காமல் அந்த மெடிக்கல் சென்டர்லேயே இவங்க வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் 1960கள் காலகட்டத்தில் டெக்ஸ்ட் புக் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் சைல்டு ஹெல்த் அப்படின்ற டைட்டிலில் ஒரு பாட புத்தகத்தை இவங்க எழுதி வெளியிட்டாங்க. இது வந்து குழந்தை மருத்துவ மாணவர்கள் படிக்கிறதுக்காக ஒரு பாடநூல். ஸோ அதை இவங்க எழுதி வெளியிட்டாங்க. வெளியிட்ட உடனே இது வந்து மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சல் டெக்ஸ்ட் புக் இன் பிலிப்பீன்ஸாக மாறினது. அதனால் பிலிப்பீன்ஸ் முழுக்க இந்த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் சைல்டு ஹெல்த்தை பரவலாக மருத்துவ மாணவர்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை மருத்துவத்தையும் அந்த பீடியாட்ரிக்ஸையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனுடைய அடுத்தடுத்த பதிப்புகளை தொடர்ச்சியாக ஃபே டெல் முண்டோ எழுதி வந்தாங்க. இதுக்கிடையில் ஃபே டெல் முண்டோ ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை செஞ்சாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் பெருசாக பிலிப்பீன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திலேயே எல்லா இடங்கள்லையும் மின்சார வசதியெல்லாம் கிடையாது. இப்போ மின்சார வசதி இல்லாதனால அதில் பல பாதிப்பு ஏற்படும். குறிப்பாக மருத்துவ சேவையை பொறுத்த வரைக்கும் அதில் பல பிரச்சனைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இன்குபேட்டர் தேவை அப்படின்றது. அதாவது இப்போ 10 மாதத்தில் பிறக்கணும், அப்படி பிறக்காமல் அதுக்கு முன்னாடியே குழந்தைகள் பிறந்தால் அதுதான் குறை பிரசவம், ப்ரீமெச்சூர் பெர்த் அப்படின்றது, இல்லைனா ப்ரீடேர்ம் பெர்த் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி குறை பிரசவத்தில் குழந்தைகள் பிறந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளினுடைய உடலில் பல பாதிப்பு ஏற்படும். அதில் குறிப்பாக அந்த குழந்தைகளினுடைய உடல் வெப்பநிலை வந்து சீராக இருக்காது. அது சாதாரணமான இந்த வெப்பநிலையில் அந்த குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளினுடைய உடல் வந்து ஜில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த குழந்தைகளினுடைய உடல் வெப்பநிலையை சீராக்கிறதுக்கு இந்த இன்குபேட்டர்ஸ் ஆனது பயன்படுத்தப்படும். ஆனால் அந்த இன்குபேட்டரில் குழந்தைகளை வைக்கணும் அப்படின்னா அந்த இன்குபேட்டருக்கு மின்சாரம் தேவை, எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் அதை வந்து இயக்க முடியும். அப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தது. ஆனால் பிலிப்பீன்ஸில் பல கிராமங்களில் மின்சார வசதியே கிடையாது. அதனால இன்குபேட்டரும் கிடையாது. இதனால் குறை பிரசவத்தில் குழந்தைகள் பிறந்தால் இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரியான மோசமான நிலை அப்போ இருந்தது. இதை தடுக்கணும் அப்படின்னு ஃபே டெல் முண்டோ ஒரு விஷயத்தை யோசித்து பேம்பு, அதாவது மூங்கிலையும் அதே மாதிரி களிமண், இது ரெண்டையும் பயன்படுத்தி ஒரு இன்குபேட்டரை இவங்க வந்து உருவாக்கினாங்க. அது லோ காஸ்ட்லேயே, அதாவது அதிக செலவு இல்லாமலே உருவாக்கிட்டு இப்போ இதுக்கு மின்சாரம்லாம் தேவையில்லை. அதுக்கு பதிலாக சுடு தண்ணி இல்லைன்னா இந்த எரிக்கிற கறி இது மாதிரி ஏதாவது ஒன்று அதுக்கு அடியில் வச்சு வெப்பப்படுத்தினா போதும், அது வந்து வெப்பமாயிரும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே குழந்தைகளை வச்சுட்டா அந்த வெப்பம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா அது மூங்கில் அப்படின்றனால வெப்பத்தை அது வந்து கடத்தக்கூடியது. ஸோ அதுக்குள்ளே வந்து குழந்தைகளை வச்சுட்டா குழந்தைகளுக்கு தேவையான வெப்பம் கிடைக்கும். அதனால குழந்தைகளினுடைய உடல் உறுப்புகளும் சீராக இயங்கும், உடல் வெப்பநிலையும் சீராக இருக்கும். அதுக்காக தான் அந்த பேம்பு இன்குபேட்டரை இவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. இது மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. மின்சார வசதி இல்லாத அந்த காலத்தில் குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் இறந்து போயிடுவாங்க அப்படின்ற நிலை இருந்தபோது அந்த நிலையை மாற்றி அமைச்சு எண்ணில் அடங்காத குழந்தைகளை ஃபே டெல் முண்டோ வந்து காப்பாற்றினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுக்கிடையில் 1966ஆம் ஆண்டு சர்வதேச அளவில் இவங்க அங்கீகரிக்கப்பட்டாங்க. ஏன்னா எலிசபெத் பிளாக்வெல் அவார்டு அது வந்து இவங்களுக்கு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா ஃபே டெல் முண்டோ வந்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பாக இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெட்டர்னல் அண்டு சைல்டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூட்டையும் நிறுவினாங்க. அது தரப்பிலிருந்தும் பெண்களையும் குழந்தைகளையும், கர்ப்பிணி பெண்களையும் பிரசவம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பெண்களையும் குழந்தைகளையும் எப்படி பார்த்துக்கணும் அதுக்குண்டான ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை இவங்க வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. அதையும் வந்து ஃபே டெல் முண்டோ வந்து பண்ணாங்க. அதை பண்ணது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இவங்க வந்து இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ஸையும் கையில் எடுத்தாங்க. அதாவது குழந்தைகளுக்கு எப்படி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மற்ற நோய்கள்லேருந்து தடுக்கிறது, அதுக்குண்டான நடவடிக்கைகளை இவங்க வந்து மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. கூடுதலாக இவங்க ஃபே டெல் முண்டோ வந்து இன்னொரு விஷயம் பண்ணாங்க. இந்த டெங்கு ஃபீவர், அதாவது டெங்கு காய்ச்சல், அது எதனால் ஏற்படுது, அதில் என்னென்ன நிலைகள் இருக்குது, அது ஏற்பட்டால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், அதை எப்படி கண்டறிகிறது, கண்டறிஞ்ச பிறகு அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது, அதை பற்றிலாம் இவங்க வந்து ஆராய்ச்சி செஞ்சாங்க. இவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அதனுடைய படிநிலைகளை விளக்கினாங்க.
அதாவது டெங்கு காய்ச்சல் அப்படின்னா சும்மா ஒரே நிலையில் இருக்காது. ஃபஸ்ட்டு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்ட உடனே காய்ச்சல், உடல் வலி இதெல்லாம் ஏற்படும். அடுத்த நிலை தான் டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் அப்படின்ற நிலை. அதாவது அந்த டெங்கு காய்ச்சல் வந்து தீவிரம் அடையும் போது ரத்தம் வந்து வெளியேறும், ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இது வந்து 2ஆம் நிலை. 3ஆம் நிலை அதிகமாக ப்ளீடிங் ஆகிறனால ரத்த அழுத்தம் குறைவாகி ஷாக் அல்லது மற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு உயிரிழப்பு நடக்கும். ஸோ இந்த 3 நிலைகளை இவங்க விளக்கினாங்க. விளக்கினதுக்கு அப்புறம் தான் அப்போ டெங்கு ஃபீவர்னால் இப்படி தான் இருக்குது, அப்போ இதுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கணும், ரத்தம் ஏற்றணும், அதை மாதிரி பல விஷயங்கள் வந்து தெரிய வந்தது. அதேமாதிரி ஊட்டச்சத்து மிகுந்த திரவ உணவுகள், இந்த ஜூஸ், சூப்பு இது மாதிரியான உணவுகள் கொடுக்கணும். அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. தெரிய வந்ததுக்கப்புறமா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO இதை உலக அளவில் அங்கீகரித்து அந்த விஷயத்தை வந்து கொண்டு போனாங்க. ஸோ டெங்கு காய்ச்சல் ஆனது எப்படி ஏற்படுது, அதுக்குண்டான காரணம் என்ன, அதனுடைய ஸ்டேஜஸ் என்ன, அது எல்லாத்தையும் ஃபேடல் முண்டோ தான் விளக்கினாங்க. இவங்க விளக்குனனால தான் இன்றைய காலகட்டத்தில் அந்த டெங்கு காய்ச்சலுக்கு உண்டான சிகிச்சைகள் அது வந்து சரியாக வந்து கொடுக்கப்பட்டு வருது. ஸோ அதுக்கும் இவங்க தான் காரணம். ஸோ இவ்வளோ விஷயம் இவங்க பண்ணனால 1977 இந்த காலகட்டத்தில் ரமோன் மேக்சேசே அவார்டு, இது வந்து பப்ளிக் சர்வீஸில் பொது சேவையில் இவங்க பொது சேவையில் இவங்க ஆற்றின சேவைகளுக்காக இந்த ஒரு அவார்டு இவங்களுக்கு வழங்கப்பட்டது. இது எல்லாத்தையும் கடந்து 1980ஆம் ஆண்டு இவங்க நேஷனல் சயின்டிஸ்ட் ஆஃப் த பிலிப்பைன்ஸாக வந்து பெயரிடப்பட்டாங்க. அதாவது தேசிய அளவில் பிலிப்பைன்ஸில் அந்த 1980ஆம் ஆண்டினுடைய விஞ்ஞானியாக இவங்க வந்து போற்றப்பட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நேஷனல் சயின்டிஸ்ட் ஆஃப் த பிலிப்பைன்ஸ் அப்படின்ற பெயர் பெற்ற முதல் பிலிப்பைன்ஸை சேர்ந்த பெண் வந்து இவங்க தான். ஸோ அந்த ஒரு கௌரவத்தை இவங்க வந்து பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இவங்க ஏற்கனவே எழுதின டெக்ஸ்ட் புக் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் சைல்டு ஹெல்த் அதனுடைய அடுத்தடுத்த பதிப்புகளை இவங்க தொடர்ச்சியாக எழுதி வெளியிட்டு வந்தாங்க. எந்த அளவுக்குன்னா 2000ஆம் ஆண்டு கூட அதனுடைய இன்னொரு அடிஷன் வெளியிடப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான புத்தகமாக இவங்களுடைய புத்தகம் இருந்தது. ஸோ இப்படி குழந்தை மருத்துவத்தில் இவ்வளோ பணிகளை இவங்க வந்து இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அர்ப்பணித்து செஞ்சுருந்தாங்க. இப்பேற்பட்ட ஃபேடல் முண்டோ இறுதியாக 2011 ஆகஸ்ட் 6 அன்னைக்கு இவங்களுடைய 99 வயசில் இறந்து போனாங்க. ஃபேடல் முண்டோ இறந்து போயிட்டாலும் இவங்கனால ஆற்றப்பட்ட பணி அது ஆழப்பெரியது. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் இவங்க வந்து த ஏஞ்சல் ஆஃப் சாண்டோ டோமஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அதே மாதிரி பிலிப்பைன்ஸ்லேயே கிரேட்டஸ்ட் ஃபீமேல் பீடியாட்ரிஷியனாக இவங்க வந்து போற்றப்பட்டு வராங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த உலகத்திலேயே தலை சிறந்த பெண் குழந்தை நல மருத்துவர்களில் இவங்களும் ஒருத்தராக வந்து கருதப்பட்டு வராங்க. ஸோ ஃபேடல் முண்டோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் ஏற்கனவே இவங்களுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை பேசியிருக்கேன். அதில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.